ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாழைப்பூவை கட் பண்ணும்போது கையில் கரைப்படாமல் இருக்குது கொஞ்சம் தேங்காய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படியே மத்தியானம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நம்ம கிருஷ்ண கோயிலுக்கு தான் போயிருந்தேன். இந்த கோயிலோட கரெக்டான லொக்கேஷன் வந்து மார்த்தாண்டம் ஆளு விலையில் இருக்குது. இந்த பூவோட நேம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே கிருஷ்ண பகவான்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு சாப்பிட உட்காந்துச்சு. அத்தான் அதுக்கு முன்னாடி இடம் போட்டு வச்சிருந்தாங்க. சாப்பாடுலாம் ரெடியாக தான் இருந்துச்சு. அப்படி சாப்பிட்டுட்டு மறுபடியும் வெளியில் கிளம்பியாச்சு. இந்த தடவை கோவிலில் பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. இங்கே பார்த்தா 2 நாட்டு பிரசிடென்ட்டும் கலந்து உரையாடி கொண்டு இருக்கிறார்கள். கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அப்படி கிளம்பியாச்சு. கோயில்ல இருந்தே களியக்காவிலை வரைக்கும் போனோம். வீட்டுக்கும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு, கடைக்கும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. பேக்கிங் திங்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த கேக்குக்கு போடுற கலரு ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. குழந்தைங்களுக்கு பார்த்து எடுத்து வாங்கி கொடுங்க. சொல்ல போனால் ஸ்லோ பாய்சன் கூட சொல்லலாம். சாக்லேட்டுக்கு தேவையான பொருள், கேக் பேக் பண்ணுறதுக்கு தேவையான பொருள்லாம் இருந்துச்சு. அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். கார்லேயே திங்ஸை மறந்து வச்சுருந்தேன். அப்புறம் நைட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. ஐயா உள்ளே வந்து ஆட்டையை போடுறது குத்து பார்க்குது. ப்ரௌனி செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கொஞ்சம் ட்ரே, அப்புறம் கொக்கோ பவுடர், பேக்கிங் ஐட்டம்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். பிடிச்சதை லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.